ஹலோ வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கிறீங்கள்? வளமை போலதான் நான் உங்கள் மேரவனா. ஒவ்வொரு பிரபஞ்சங்களையும் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோவிலும், அதாவது இந்த சேனல் வந்து தமிழ் மீடியா, அதிலும் வந்து இன்றைக்கு நான் போட போகிறது நக்மாண்டா உங்களுக்கு அநேகமானவர்களுக்கு தெரிந்திருக்கும், தெரியாதவர்களுக்கும் அவ பற்றி ஒரு சுவாரஸ்யமான அதை பற்றி அவன் ஏர்லி லைஃப் பயோகிராஃபியை நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். இந்த நக்மா இப்போ பிறக்கிறாண்டா 1974 டிசம்பர் மாதம் 25 தான் பிறக்கிறான். பாருங்க, அந்த டிசம்பர் 25 அநேகமா எல்லாருக்கும் தெரியும், அந்த கிறிஸ்மஸ் டே அண்டே அவன் பிறப்பு அமைந்து இருக்கிறது. இந்த நக்மா என்ன இவாக்கு வந்து அந்த சொந்த பேர் வந்து நந்திதா அரவிந்த். அதுதான் இவ இந்த பேரை அப்புறம் காலப்போக்கில் சினிமா துறைக்கு வந்த பிறகு நக்மா என்ற ஒரு பேர் வந்து அவாக்கு வருகிறது. அநேகமானவருக்கு தெரிஞ்சிருக்கேன், அவ சரியான ஃபேமஸ். இவ எப்போ என்றா ஒரு பாகி என்ற ஒரு படம் 1990 ஹிந்தி படம், அதன் மூலமாகத்தான் திரையுலகத்துக்கு அவ என்டர் ஆகிறார். அந்த படம் பாகி என்ற படம் பாருங்க, அவ அந்த முதல் படத்திலேயே ஹிந்தியில அதிக 7 படங்களுக்குள்ள அதிக வசூலாயின படம் அந்த படம் தான். முதல் படத்திலேயே அவ்வளவு ஹிட், அதுவும் சல்மான் கானுக்கு ஜோடியா நடித்தவா, அவ்வளவு ஹிட் அடைந்ததான் அந்த திரைப்படம். அதே மாதிரி இப்ப நக்மா அம்மா இருக்கிறா ஷீமா, அவவும் ஒரு திரைப்பட நடிகை. அதே மாதிரி நக்மாண்ட தாத்தா இருக்கிறார், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அநேகமா அவர் வந்து செய்யறது இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யறது, பார்மசிக்கல், அக்ரிகல்ச்சர், அந்த கடையான சாமான்கள் அல்ல பிஸ்னஸ் பண்றவர் தான் நக்மாண்ட தாத்தா. கூட இவாக்கு தகப்பனோட 2005 அவர் அவன் தகப்பன் சாகு மட்டும் அவரோடையே நின்றவாதான் இந்த நக்மா. இவ தாய் வந்து நக்மாண்ட தாயும் ஜோதிகாட தாயும் ஒன்று. முதல் அவன் தாய் வந்து இவரை மறை பண்ணி பிரிவு வந்து அவ வேறு ஒரு ஆளை மறை பண்ணித்தான் பிறகு ஜோதிகா பிறக்கிற. அதை பற்றி நான் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு முதலே நான் போட்டிருக்கிறேன். அது இந்த கேட்டகரி. இந்த நக்மாண்ட இதை பாருங்க, நீங்கள் கூடுதலாக இவ பிரபல்யம் அடைந்தது என்றா பாட்ஷா படம் தெரியும், காதலன் படம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பாட்ஷா படத்துல அதிக பிரபல்யமா தமிழ்ல இருந்தவா. இவ ஒரு நடிகை அண்டு இல்லை, இவ ஒரு அரசியல்வாதி, ஒரு பொலிட்டீசியனாகவும் இருக்கிறாரா இந்த நக்மா. அதோடு இல்லாம ஒரு 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 தன்னுடைய ஒரு இன்டர்வியூலேயே ஒரு சமயத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். என்ன மாதிரி என்றா, என் தகப்பன் வந்து ஒரு ஹிந்து, எனது அம்மா வந்து ஒரு முஸ்லீம். இதோட நக்மா என்ன செய்யறாண்டா 2007 கிறிஸ்தவ சமயத்துல பேப்டைஸ், அதாவது வந்து ஞான ஸ்நானம் எடுத்து விட்டா. அதாவது வந்து பாருங்கள், ஒரு இந்துக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் பிறந்தவா இவ பிறந்து இவ இன்னொரு சமயத்துக்கு 2007 கிறிஸ்தவ சமயத்துக்கு மாறிவிட்டா. அதனால அவ சொல்றா, நான் எல்லா சமயத்தையும் நாங்க வழிபடுறோம், எந்த சமயத்துக்கு நான் எதிரானவள் இல்லை என்று சொல்லி தண்டி ஒரு இன்டர்வியூல தானே அவ சொன்னவா. அதோட இவ தாயிலும் அன்பு கூட தன்னை ஒரு நடிப்பு துறைக்கு தனது இரண்டு அவவின் தாயும் ஒரு நடிகை என்றபடியா தாய் தான் தன்னை வந்து கூடுதலாக ஊக்குவித்தவர். ஆரம்பத்தில் இவாக்கு சினிமா துறைக்கு போக வேணும், நடிக்க வேணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கே இல்லை. தாயின் உந்துதலாலும் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டுகள் இதழுக்கு போயிருக்க தாயின் கூட போய் ஊக்குவித்து வளர்க்கப்பட்டு வந்தவாதான், வந்து சினிமா துறைக்கு வந்தவாதான் இந்த நக்மா. ஆரம்ப காலத்துல கூடுதலா அவ சினிமா துறையில ஆரம்பம் இருந்தது. அப்புறம் அவ பொலிட்டிக்கலுக்கு போன அப்புறம் அதுல கொஞ்சம் போகஸ் ஆயிட்டா பொலிட்டிக்ஸ்ல. அதனால அவ அதோடைய நின்று கொண்டுவாதான் இந்த நக்மா. பாருங்கள், ஒவ்வொரு பிரபல்யங்களையும் வெற்றி தான் நான் உங்களுக்கு போட்டுக்கொண்டு வரேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோவும். நான் பேசிட்டு இருக்கும்போது கீழே பாருங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பட்டன் இருக்கு, நீங்க அதை பிரஸ் பண்ணினீங்களா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு தரையும் பற்றி தேர்ந்து தெளித்து சரியான விதயத்தை நான் கொடுக்க வேணுமென்றதுக்காக தான் நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.